பட்டாயாவில் இருக்கும். பட்டாயா பீச் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அந்த பேராகிளைட் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது, அதான் போயிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். போட்லேருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதே சமயம் ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாயா வந்தீங்கன்னா பேராகிளைட். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இப்போ இந்த பார்க்குற இந்த நிமிஷம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. இப்போ இது எந்த இடமா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த டைல்ஸு நல்ல உயரமான இடத்த இப்படி பார்க்குறீங்க. இது எந்த இடமா இருக்கும்னு நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங் தப்பாகிடும் பாருங்கள். இது தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ரூம். அது எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ரெஸ்ட் ரூமை முதற்கொண்டு ஒரு யூனிவர்சிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம். பப்ளிக் இருக்கணும், அதான் லைவாக இருக்கும். நீங்கள் கிராஸ் ஆகணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அசம்சன் யூனிவர்சிட்டி தாய்லாந்து அங்கே இருக்கோம். நான் இங்கே கேம்பஸ் டூர் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னுடைய கேமராமேன் வந்து மிக சிறந்த ஒரு பர்சனாலிட்டி கேசவன் அவர் எடுக்கிறார். ஒரு நியூஸ் 7 ஒளிப்பதிவு இருக்கிறார். அவர் தான் இந்த வீடியோ எடுத்தார். இந்த அமைப்பு, இந்த இடம் பற்றி நான் சொல்றதை விட வாங்க நம்ம பார்க்கலாம். கண்டென்ட் தெரியல மாமே, கண்டென்ட் இல்லாமல் இல்லை. இப்போ இது தாய்லாந்திலோடைய ஸ்பெஷல்னா இவங்க ஆர்கிடெக்டர் ஸ்பெஷல். இவங்க எதை ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறாங்க, எதை நார்மலாக பார்க்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுடைய கட்டட அமைப்பு முதல் கொண்டு அதில் ஒரு பீஸ், ஒரு எல்லாமே ஒரு அழகு எல்லாமே இருக்கு. வாங்க அப்புறம் வந்து இந்த நம்ம அந்த ஒரு கேம்பஸ் உள்ள தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு கிட்டத்தட்ட இவங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவலாக இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட்னா அந்த கிட்டத்தட்ட நம்ம சைனீஸ் படம், ஜாப்பனீஸ் படம், அந்த மாதிரி படங்களில் பார்க்குறீங்க. ஒரு நீர்நிலை பாருங்க, ஒரு கேம்பஸ் உள்ள இவ்வளோ அழகாக ஒரு மெயின்டெனன்ஸ். இது வந்து கிளீன் கிரீன் கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி நினைவாக அவங்க ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நினைவாண்டும் அவங்க ட்ரீயை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரமா தான் இருக்காரு, பயந்துறாங்க. இந்த நீர்நிலைகளை காட்டி இந்த வீடியோ நாங்கள் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ கேசவன் ஒளிப்பதிவாளருக்கும் வணக்கம். நம்ம இப்போது அசம்சன் யூனிவர்சிட்டியுடைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கோம். இங்கே ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட். அங்கே பாருங்கள், இன்சைடு இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் பாடி பில்டிங் அண்டு ஒரு யூனிவர்சிட்டினா எந்தளவுக்கு மாணவர்கள்லாம் அவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டி எவ்வளோ பக்காவாக. இது நம்ம முன்னாடி பார்த்த ஒரு இண்டோர் ஆடிட்டோரியம். இது அசம்சன் யூனிவர்சிட்டியுடைய இண்டோர் ஆடிட்டோரியம். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் இந்த இண்டோர் ஆடிட்டோரியம் இருக்குது. ஆனால் அது ஒரு பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கேம் பேர் உங்களுக்கு தெரியும், எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. தம்பி, இந்த கேம் பேர் என்னடா? ஸ்னூக்கர்ஸுங்களாமே, அதை விளையாடுறாங்க பாருங்க பசங்க. போலாம் உள்ள. இதான் விளையாடிட்டு இருக்காங்க. நைஸ். ஒரு காயின் ட்ரை பண்ணலாமா? But if you want to see clean and clear water, excuse me, if you want to see white sand, clean and clear water, you have to go to island, Koro Island. Then you have to take a boat.
that is about 30 kilometers away from the mainland. You have to take the speedboat. This you have to book before. You have to prepare the dress. Temples, big Buddha temple. No booking, you can go. Your payment. Floating market. Also, we have to book tickets before. Tiger Park, we can pay tickets right away in the front. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாய்லாந்தில் அசம்சன் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். மக்களே, இப்படி ஒரு யூனிவர்சிட்டியை என் வயசுக்கு நான் பார்த்ததில்லைன்னு சொல்றதை விட என் கூட வந்திருக்க பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆனவங்க, ரிட்டையர்ட் ஆக போறவங்க, அவங்க எல்லாருமே சொல்றாங்க இப்படி ஒரு யூனிவர்சிட்டி நான் பார்த்ததில்லைன்றாங்க. மக்களே, ஸோ தாய்லாந்து வந்தீங்கன்னா அசம்சன் யூனிவர்சிட்டி இங்கே பாருங்களேன். இப்படி ஒரு பேஸ்கெட் பாலு, இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு இல்லை, இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணா இந்த மாணவர்கள் எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழலில் வளருவாங்கன்றத யோசிச்சு பார்க்க முடியுது. அப்போ நான் கம்பேர் பண்ணி நம்ம தமிழ்நாடு இப்படி அப்படின்னு சொல்ல வரல. நல்லா இருக்கு, பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னா தான் இருக்குது. அந்த தாய்லாந்துல இதான் தலைப்பு. ஆமாங்க, தாய்லாந்துல ஆரன் சத்தம் இல்லை. இந்த மாதிரி குப்பைங்க ரோட்ல இல்லை. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கும் அந்த இடைவெளி சரியா மெயின்டைன் பண்றாங்க. எங்கேயும் சண்டையை பார்க்கல. தேவையில்லாத வன்முறை அங்கே நான் கவனிக்கல. நிறைய போலீஸ் பார்க்கல, பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று தெரியுமா, அங்கே மன்னர் ஆட்சி. ஒருவேளை மன்னர் ஆட்சி இருந்தால் கட்டடங்கள்லாம் தாய்லாந்து மாதிரி அழகாக இருக்குமோ தெரியல. நன்றி, வணக்கம்.